ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரீஸ். பீகார் மாநிலம் சமஸ்திபூர் மாவட்டத்தில் உள்ள தைஹார் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் 40 வயசாகக்கூடிய திலீப் குமார். இவரோட கூட பிறந்தவங்க 3 பேர். அந்த ஊரில் தான் இவங்க எல்லாருமே பூர்வீகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. திலீப் குமார் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட தொழிலும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்திருக்கு. 12 வருஷத்துக்கு முன்னாடி திலீப்போட அப்பா அனில் பதக் பெசகுராய் ரனிடோலா அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த காஜல் அப்படிங்கிற பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறமா திலீப்பும் காஜலும் அவங்களோட வாழ்க்கையை அதே ஊரில் ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிச்சிருக்காங்க. 3 வருஷம் கழிச்சு இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பையனுக்கு அனீஷ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு ரொம்பவே பாசமாக வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. திலீப்போட பிஸ்னஸில் சில வருஷத்துக்கு அப்புறமா பெரிய அளவில் லாஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. எப்படியாவது பழைய நிலைமைக்கு தன்னோட பிஸ்னஸை கொண்டு வந்துடலான்னு நினச்ச திலீப்பால் அது முடியவே இல்லை. இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கணவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்காம காஜல் அவங்க பையனை கூட்டிக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கே போயிடுறாங்க. இந்த விஷயம் திலீப்க்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துருக்கு. ஒரு ஒய்ஃபாக தன்னோட கஷ்டத்தில் சப்போர்ட்டாக இல்லாமல் போயிட்டாலே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. அம்மா வீட்டுக்கு போன காஜல் தன்னோட பையனை அங்கேயே ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டு அவங்க பாட்டுக்கு இருந்திருக்காங்க. திலீப் பையனையும் ஒய்ஃபனையும் பார்க்கறதுக்காக மாமியார் வீட்டுக்கு அப்பப்போ போயிட்டு வருவார். 1 நாள் 2 நாள் அங்கே தங்கிட்டு அதுக்கப்புறமா அவரோட ஊருக்கே திரும்பி வந்துடுவார். பிஸ்னஸ் பழைய நிலைமைக்கு வந்துருச்சுன்னா தன்னோட ஒய்ஃபையும் பையனையும் தான் கூடவே திரும்பவும் கூட்டிகிட்டு வந்துடலான்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. எப்பவும் போல் மாமியார் வீட்டுக்கு போன திலீப் 2022 நவம்பர் 25 ஈவினிங் ஒரு 6:30 மணிக்கு தன்னோட பையன் அனீஷ் நிறைய ஸ்டேஷனரி கேட்டிருக்கான், ஸோ அதை நான் பஜாருக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு காஜல் கிட்ட சொல்லிட்டு மாமியார் வீட்டிலேருந்து கிளம்பி போயிருக்காரு. அங்கே பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒய்ஃபான காஜலுக்கு கால் பண்ணி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகியும் அவர் வீட்டுக்கு வரவே இல்லை. நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ஆகியும் திலீப் வீட்டுக்கு வரவே இல்லை. பதறிப்போன காஜல் திலீப்போட தம்பியான வினீத்க்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அவரும் நிறைய டைமு திலீப்க்கு கால் பண்ணி பார்க்குறாரு. அவரோட நம்பர் தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப்லேயே தான் இருந்திருக்கு. காஜலும் ஒரு பக்கம் கால் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ட்ரை பண்ணப்பையும் அதே மாதிரி சுவிட்ச் ஆஃபில் தான் இருந்திருக்குன்றத வினீத் கிட்ட சொல்லியிருக்காங்க. வினீத் தன்னோட அண்ணன் மேலே ரொம்பவே பாசமாக இருக்கிறவர். தன்னோட அண்ணா எங்கே போனார், ஏன் எங்கேயும் சொல்லாமல் போனார், என்ன ஆச்சுன்னு சொல்லி ரொம்பவே பதறி போயிருக்காரு. அதுக்கப்புறம் நைட்டு முடிஞ்ச வரைக்கும் தனக்கு தெரிஞ்சவங்க அண்ணா போகக்கூடிய இடம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே கால் பண்ணி கேட்டு விசாரித்து பார்க்குறாங்க. ரொம்ப லேட் நைட் ஆனனால தேடுறதுக்கு போக முடியாது, ஸோ காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வினீத் விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே போல் காலையில் வேலையாக ரனிடோலுக்கு போயிட்டு திலீப் பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு வினீத். அப்போ தான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அவருக்கு கிடச்சிருக்கு. புத்தி கண்டக் அப்படிங்கிற நதிக்கரையில் ஒரு ஆணோட சடலம் கிடக்குது அப்படின்னு தெரிஞ்சு ஒருவேளை தன்னோட அண்ணனாக இருக்குமோ, ஏன்னா அங்கே இருந்தவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது காணாமல் போன தன்னோட அண்ணன் மாதிரியே இருக்குது. ஸோ இருக்குமா இல்லையான்னு பார்க்குறதுக்காக அந்த இடத்துக்கு பதறிட்டு போய் பார்த்துருந்துருக்காரு. சம்பவம் நடந்ததாக சொல்லக்கூடிய அந்த நதிக்கரை கிட்ட நிறைய பேர் நின்று அந்த சடலத்தை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவரும் பார்த்து பதறி போயிட்டு அந்த இடத்துக்கிட்ட போயிருக்காரு. இறந்த அந்த நபர் நதிக்கரையில் சாமி கும்பிட்டுட்டு இருக்கப்ப தான் பின்னாடி இருந்து யாரோ ஒரு கூர்மையான ஆயுதத்தால் குத்தி கொலை பண்ணி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த இடத்துல பூஜை பொருட்கள் எல்லாமே சிதறி கிடந்திருக்கு. வினீத்தும் அந்த ஆணோட சடலத்தை பார்த்து இறந்தது தன்னோட அண்ணனான திலீப் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த விஷயம் காஜலுக்கும் தெரிய வருது. வீட்டில் அவங்க கதறி அழுது மயக்கமாகி விழுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு கிளம்பி வந்திருக்காங்க. இதை பற்றி சமஸ்திபூர் மாவட்டத்தில் உள்ள முஃபாசிலா அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் டீம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து க்ரைம் பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. திலீப்போட தம்பி வினீத் கிட்ட கேட்டப்போ அவர் தன்னோட அண்ணா நேற்று ஈவினிங்லேருந்து காணவே இல்லை, அவரோட ஃபோனும் மிஸ் ஆகி இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு. கொலை நடந்த இடத்துல ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு சொல்லி போலீஸ் தேடி பார்க்குறாங்க.
ஆனால் பெருசாக எந்த ஒரு க்ளூவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா அந்த பாடியை அட்டாப்சி பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. வினீத் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு திலீப்போட கொலை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. போலீஸ் ஐபிசி 302 34 செக்ஷனுக்கு கீழே அடையாளம் தெரியாத அந்த கொலையாளி மேலே கேஸை ஃபைல் பண்ணி விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கொலையில் ஈடுபட்ட நபர் திலீப்க்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு ஆளாக தான் இருக்கணும்னு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. திலீப்க்கு யார் கூடயாவது பகை இருக்கா இல்லை பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டையுமே விசாரிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே அப்படி எதுவுமே கிடையாது, திலீப் எந்த பிரச்சனைக்குமே போக மாட்டான் அப்படின்ற விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் இன்னொரு புதுசாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த கேஸ்க்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இருந்திருக்கு. அதாவது திலீப்க்கும் காஜலுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. அடிக்கடி 2 பேருமே சண்டை போட்டுக்குவாங்க. ஒருவேளை காஜல் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு அந்த நபர் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட போலீஸ் ஆதாரம் இல்லாமல் காஜலை அரெஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்காது, உண்மையானு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அரெஸ்ட் பண்ணலான்னு நினச்சி காஜலோட மொபைல் நம்பருக்கு வந்த இன்கமிங் அவுட்கோயிங் கால்ஸ் பற்றின ஹிஸ்ட்ரியை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் போலீஸ்க்கு அடுத்த ஷாக்கை கொடுத்துருக்கு. 1.5 மாதத்தில் ஒரு நம்பரில் மட்டுமே 1300 கால்ஸ் காஜலுக்கு வந்திருக்கு. குறிப்பாக இந்த நம்பர் கூட மட்டுமே காஜல் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் பேசியிருக்காங்க. ஒருவேளை இது திலீப்போட நம்பராக இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்லை. கணவர்கிட்ட இல்லாமல் வேற யார்கிட்ட இவ்வளோ நேரம் இந்த லேடி மணிக்கணக்கில் பேசியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மொபைல் நம்பரோட ஓனர் யாருன்ற டீட்டெயில்ஸை போலீஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் பெசகராய் மாவட்டத்தில் உள்ள ரத்கான்காரிங்கிற கிராமத்தை சேர்ந்த லக்ஷ்மணகுமார் அப்படிங்கிறவர்னு தெரிய வருது. உடனே போலீஸ் அந்த நபரோட வீட்டுக்கு போகிறாங்க. திலீப் கொலை வழக்கு சம்பந்தமாக உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. போலீஸ் நடத்தின விசாரணையில் திலீப் பதக் யாரால் எதனால் கொல்லப்பட்டாருங்கிற உண்மை தெரிய வந்திருக்கு. லக்ஷ்மணகுமாரும் காஜல் 2 பேரும் சேர்ந்து தான் திலீப்பை கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டாங்க. அவங்க போலீஸ்கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதுதான். கணவரோட வீட்டில் இருந்து அம்மா வீட்டுக்கு வந்த காஜல் தன்னோட பையனை ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. காஜலும் டிகிரி முடிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் பையனுக்கு ஹோம்ஒர்க் எல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அனீஷோட கான்வென்ட் ஸ்கூலில் நடத்துகிற இங்கிலீஷ் அட்வான்ஸான இங்கிலீஷாக இருக்குது. இதை காஜலால் சொல்லி கொடுக்கறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னோட பையனை நல்லா படிக்க வைக்கணும், அதனால வீட்டுக்கே ஒரு டீச்சரை வர வச்சு அனீஷ்க்கு கிளாஸ் எடுக்க சொன்னால் நல்லா இருக்குமேன்னு நினச்சி காஜல் 21 வயசாகக்கூடிய லக்ஷ்மணகுமார் பாஸ்வானை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அவருமே வீட்டுக்கு டியூஷன் எடுக்க ஓகே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா டெய்லியும் ஈவினிங் டைமில் லக்ஷ்மணகுமார் வீட்டுக்கு அனீஷ்க்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அனீஷும் அதுக்கப்புறம் நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்த காஜலும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மணகுமாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. காஜல் கிளாஸ் டைமில் அந்த ரூமில் தான் உட்காந்துருப்பாங்க. இந்த டைமில் தான் இவங்க 2 பேருக்கும் ஒரு தவறான உறவு ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் ஈவினிங் டியூஷன் எடுக்கிறதுக்காக லக்ஷ்மணகுமார் வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த டைமில் காஜல் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க. அப்போ 2 பேருமே மனசு விட்டு பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைமில் தான் காஜல் தன்னோட சோக கதையை லக்ஷ்மணன் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கணவரோட சப்போர்ட் இல்லாமல் பையனை வளர்க்குறது ரொம்பவே கஷ்டம், அதனால எனக்கு ஒரு வேலை தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லக்ஷ்மணனும் காஜலுக்கு பாவம்னு நினச்சி ஒரு நர்சிங் ஸ்கூலில் டீச்சர் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரோட நெருக்கம் இன்னுமுமே அதிகமாக இருக்கு. வீட்டில் 2 பேரும் தனியாக சந்திக்க முடியாதுன்னு நினச்சி வேலைக்கு போகிறதா சொல்லிட்டு அடிக்கடி பைக்கில் ஊர் சுற்றிக்கிட்டு உல்லாசமாக இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க கள்ளக்காதலோட உச்சகட்டமாக 2021 ஆகஸ்ட் மாதத்தில் காஜலும் லக்ஷ்மணனும் ஒரு கோவிலில் திருட்டுத்தனமாக கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. காஜலோட பையனுக்கு அப்போது 10 வயசு. அதனால தன்னோட அம்மாவுக்கும் டீச்சருக்கும் எப்படியான ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிறத அந்த பையன் ரொம்ப சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கிறான். இதை இன்னும் விட்டால் பெரிய அளவில் பிரச்சனையாகிரும்னு நினச்ச அந்த பையன் தன்னோட அப்பாவான திலீப் கிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கான்.
தன்னோட மகன் சொன்னது கேட்டதுமே திலீப்க்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கு. அடுத்த நாளே தன்னோட மாமியார் வீட்டுக்கு கிளம்பியும் வந்திருக்காரு. லக்ஷ்மணன் கூட இருக்க உறவை பற்றி வைஃபான காஜல் கிட்ட நைட்டு ஃபுல்லாக கேட்டு பயங்கரமாக சண்டை போடவும் செஞ்சுருக்காரு. காஜல் எப்படியாவது இந்த பிரச்சனையை மூடி மறைச்சிடணும் அப்படின்னு நினச்சி, அந்த மாதிரி எங்கள் 2 பேத்துக்குள்ள எந்த ஒரு உறவுமே இல்லை, அவன் ஜஸ்ட்டு நம்மளோட பையனுக்கு கிளாஸ் எடுக்க தான் வீட்டுக்கு வர்றான் அப்படின்னு ஏதேதையோ சொல்லி திலீப்பை நம்ப வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. திலீப் தன்னோட ஒய்ஃபை முன்னை விட அதிகமாக கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கணவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஸோ இதனால் இனிமே நம்ம லக்ஷ்மணன் கூட வீட்டில் பேசி பழக முடியாது, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு நினச்ச காஜல் இதை பற்றி கால் பண்ணி லக்ஷ்மணன் கிட்ட சொல்லியிருக்காங்க. திலீப் இருக்கிற வரைக்கும் வீட்டுக்கு வரவேணானும் சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மணன் ஆரம்பத்தில் இதை கேட்டு சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா திலீப் அடிக்கடி தன்னோட மாமியார் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு. இதனால முன்ன மாதிரி காஜலால் லக்ஷ்மணன் கூட பேசவோ பழகவோ முடியல. திலீப் நம்ம வாழ்க்கையில் இருந்தாரு அப்படின்னா நம்மளால முன்ன மாதிரி சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு நினச்ச காஜல் திலீப்போட கதையை முடிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான கொலத்திட்டத்தை போட்டிருக்காங்க. திலீப்க்கு லக்ஷ்மணன் யாருன்னு தெரியாது. அதோட திலீப் பணப்பிரச்சனையில் இருக்கிறத தங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணி அவரை கொலை பண்ணுறதுக்காக ஒரு பரிகார பூஜை நாடகத்தை போட்டிருக்காங்க. திலீப் கிட்ட காஜல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பரிகார பூஜை இருக்குது, எனக்கு தெரிஞ்ச பண்டித் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் அந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட மனசை மாற்றி ஒத்துக்க வச்சுருக்காங்க. இவங்க பிளான் படி நவம்பர் 25, 2022 அன்னைக்கு மத்தியானம் திலீப்போட ஸ்கூட்டியில் அவருக்கே தெரியாமல் ஒரு கூர்மையான கோடாரியை காஜல் மறைச்சி வச்சுருக்காங்க. அவங்க மறைச்சி வச்ச விஷயத்த லக்ஷ்மணனுக்கு கால் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. ஈவினிங் ஒரு 6:30 மணிக்கு மேலே திலீப் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காரு. திலீப் கிளம்பிட்டாருங்கிற விஷயத்தையும் காஜல் லக்ஷ்மணனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பஜாரில் லக்ஷ்மணன் என்ன பண்ணுறாருன்னா, தன்னை ஒரு பண்டித் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு திலீப்பை மீட் பண்ணுறாரு. பூஜை பற்றின விஷயங்களை சொன்னதுமே 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி சமஸ்திபூருக்கு போகிறாங்க. அங்கே இருக்க ஆற்றங்கரையில் 2 பேரும் பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. திலீப் ரொம்பவே நம்பிக்கையாக இந்த பூஜையை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட லக்ஷ்மணன் என்ன சொல்கிறாருன்னா, செய்ய வேண்டிய பூஜை எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீங்கள் கண்ணை மூடி ஒரு 15 நிமிஷம் ரொம்ப தியானம் நீங்கள் பண்ணணும், ஸோ அப்போ தான் உங்களுக்கான பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திலீப்பும் இதை நம்பி கண்ணை மூடி சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காரு. டிக்கியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த கோடாரியால் திலீப்போட பின்கழுத்தில் பயங்கரமாக லக்ஷ்மணன் வெட்டியிருக்காரு. இதில் திலீப் அந்த சம்பவ இடத்துலையே துடிதுடிச்சு இறந்தும் போகிறாரு. அதுக்கப்புறமா லக்ஷ்மணன் திலீப்போட மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தன்னோட பைக்கில் எஸ்கேப் ஆகியிருக்காரு. திலீப்போட மொபைல் ஃபோனை கருவாங்கரா அப்படிங்கிற ஒரு இடத்துல புதரில் வீசிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த கொலை பண்ண பயன்படுத்தின அந்த கோடாலியையும் ஒரு புதருக்குள்ளே வீசிட்டு எப்படியும் போலீஸ் இதை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தில் நைட்டு ஒரு 10 மணி பக்கமாக தன்னோட காதலியான காஜல் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டில் உள்ளவங்க எல்லாம் உள்ளே தூங்கிட்டு இருக்கப்போ காஜல் மட்டும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சத்தமே இல்லாமல் மொட்டை மாடிக்கு போயிட்டு 2 பேரும் அன்றைக்கி நைட்டு உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் லக்ஷ்மணன் தன்னோட வீட்டுக்கு தப்பிச்சு போயிருக்காரு. கணவரை கொடூரமாக கொலை பண்ணிட்டு அந்த கொலையை நினச்ச சந்தோஷத்தில் இந்த 2 கள்ளக்காதல் ஜோடியும் உல்லாசமாக இருந்தது கொடூரத்தோட உச்சமாக பார்க்கப்படுது. 2 பேருமே இந்த கொலையில் மாட்டவே மாட்டோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க ரிலாக்ஸாக இருந்த டைமில் தான் அவங்களோட ஃபோன் ரெக்கார்டை வச்சு இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன மாதிரி ஒரு இல்லீகலான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் திலீப்பை யார் கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கான கேள்விக்கான ஆன்சரும் கிடச்சிருக்கு. இப்போது இந்த கள்ளக்காதல் ஜோடி சிறையில் கம்பி ஏண்டிகிட்ருக்காங்க. அனீஷ் அவங்க தாத்தா வீட்டில் வளர்ந்துட்டுருக்கான். அம்மாவோட தவறான உறவுனால கடைசியாக யார் பாதிக்கப்பட்டான்னு பார்த்தா எதுவுமே தெரியாத அந்த சின்ன பையன் அனீஷ் தான். தன்னோட அப்பாவை இழந்து அம்மா ஜெயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி அனாதையாக தாத்தா வீட்டில் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. எங்கெல்லாம் குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய அன்பை விட வெளியில் கிடைக்கக்கூடிய அன்பு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கள்ளக்காதல் உறவுகளில் கடைசியாக ஒரு க்ரைமில் தான் முடியுதுங்கிறது நிறைய சம்பவங்களில் நம்ம பார்த்துருப்போம். அது நடக்கக்கூடிய விதங்களும் அங்கே நடக்கிற சம்பவங்களும் தான் வித்தியாசப்படுமே தவிர அங்கே மெயினான காரணம் அப்படின்றது திருமணத்தை தாண்டின ஒரு உறவாக தான் இருக்கும்.
இந்த கிரைம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு கிரைமில் சந்திக்கலாம். நன்றி.